ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு வடிகட்டி ஒன்று இருந்தால் போதுங்க. உங்கள் வீட்டில் 2 மாதம் வர கேஸ் சிலிண்டரும் 3 மாதமாக வருங்க. அது எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்ல பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை பேக் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம நிறைய பொருட்களை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லாம் போகும்போது கட்டை பேக்கில் எடுத்து போகும் இல்லையா, மார்க்கெட்டு ரேஷன் கடைலாம் போகும்போது கட்டை பேக் போகும்போது கூடவே நம்ம பர்ஸில் பணம் கொண்டு போவோங்க. அந்த மாதிரி நம்ம கொண்டு போகும்போது ஒரு சில சமயங்களில் அந்த பர்ஸையும் நம்ம தொலைச்சிருவோங்க. அந்த மாதிரி பர்ஸு தொலையாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கட்டை பேக் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு பர்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. பர்ஸ் எடுத்துகிட்டு அந்த கட்டை பேக் உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு ஒரு பின் ஒன்று எடுத்துக்கோங்க. பின்னு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸுக்குள்ளே உள்ளே பார்த்த மாதிரி நீங்கள் டைட்டாக நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கணுங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் பின் பண்ணி வச்சுட்டா போதுங்க. இந்த பர்ஸு கீழே விழுகாதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் சில்லறை பணம், அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, எந்த கார்டாக இருந்தாலும் இதுக்குள்ளே வச்சுக்கலாங்க. ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் கட்டை பேக்கை ரோல் பண்ணி கொண்டு போய்க்கலாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு குண்டாவும் எடுத்து வச்சுக்கோங்க. முட்டையை நல்லா கழுவிட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே முட்டையை நீங்கள் சேர்த்துக்கோங்க. முட்டை வேகிறவளுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கை வச்சு நல்லா கலக்கி விட்ட பின்னாடி கேஸ் ஸ்டவ் மேலே இந்த முட்டையை வச்சுட்டு 7 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. அதிகமாக வேக வைக்காதீங்க. இப்போ பாருங்கள், 7 நிமிஷம் போல் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த முட்டை பாருங்கள், தண்ணிக்குள்ளே ஒரே ஒரு முட்டை கூட உடையாதுங்க, அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை சூட்டோடு உரைக்காமல் இதை நீங்கள் தண்ணியில் நல்லா நனைச்சிக்கணுங்க. இந்த முட்டை ஃபுல்லாகவே நல்லா ஈரத்தோடு நனைச்சி விட்ட பின்னாடி ஒரு பிளேட்டுக்குள் நம்ம முட்டையை மாற்றி வச்சுக்கலாங்க. நம்ம நிறைய பேர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டை வேக வைக்கும் போது தண்ணிக்குள்ளே உடஞ்சி போகிறோம். அது மட்டுமே இல்லாமல் முட்டை உரிக்கும் போது ஒழுங்காக உரிய வராது. அதுக்காக கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். நான் பாருங்கள், பிளேட்டுக்குள்ளே முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முட்டை ஓடுகள் ஃபுல்லாகவே உடச்சிருக்குங்க. இந்த முட்டை ஃபுல்லாகவே ரொம்ப நீட்டாக உடஞ்சி வந்துடும். கொஞ்சம் கூட முட்டை வேஸ்ட்டே ஆகாது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களே பாருங்கள், நான் மொத்தமாக 4 முட்டை வேக வச்சிடலையா, 4 முட்டையுமே உரைச்சி காமிக்கிறேன். ஒரே ஒரு முட்டை கூட வேஸ்ட்டே ஆகவே ஆகாதுங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ முட்டை இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழத்தை கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கணுங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாங்க. வாழைப்பழம் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கணுங்க. சர்க்கரை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் போதுங்க. அதிகமாக சர்க்கரை சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா 4 டீஸ்பூனுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் நம்ம சேர்த்துக்கணுங்க. பால் நல்லா காய வச்சுட்டு நல்லா நீங்கள் ஆற விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பால் சேர்த்துக்கினாங்க. நான் இன்றைக்கி 2 பேர் குடிக்கிற அளவுக்கு பால் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. இதை நீங்கள் மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் 1க்கு பாதி அரைச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1க்கு பாதி அரைச்சிருக்கேன். நீங்களே பாருங்கள், இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பார்க்க ரொம்ப நல்லா க்ரீமியாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் ஒன்று எடுத்துக்கலாங்க. டம்ளருக்குள்ளே இந்த மில்க் ஷேக் ஃபுல்லாகவே நம்ம மாற்றிக்கலாங்க.
நம்ம மில்க் ஷேக் ஊற்றுறோம் இல்லையா, நீங்களே பாருங்கள், ஒன்றுக்கு பாதியமாக வாழைப்பழம் அங்கங்கே ஒவ்வொன்றா இருக்கும். நம்ம ஸ்பூன் எடுத்து கலக்கி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் மட்டும் இல்லைங்க, இது மேலே நீங்கள் கொஞ்சம் போல் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் கடை பக்கமே நீங்கள் போக மாட்டீங்க, அவ்வளோ ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே குடிப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய பேர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா வலையில் கொஞ்சம் செட் ஆகாத வலை நம்ம வாங்கிட்டு வந்துடுவோங்க. இதுவே நம்ம பெரிய வலையில் தான் ரொம்ப ஈஸியாக கழட்டிக்கலாம், போட்டுக்கலாங்க. அதுவே நம்ம சின்ன சைஸ் வலையில் இருந்தால் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கழுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஃபஸ்ட் நான் 2 வலையில் போட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இந்த வலையில் கொஞ்சம் கூட எனக்கு செட்டே ஆகாது, ஆனால் நான் போட்டு காமிக்கிறேன். அது உள்ளுக்குள்ளே நுழையாதுங்க. பாருங்கள், கை உள்ளுக்குள்ளே வலையில் போகவே போகலை. இதுக்கு மேலே நான் கையை அழுத்து கொடுத்து நான் வலையில் போட்டேன்னா கண்டிப்பாக கையில் வலையில் உடஞ்சி போயிருங்க. அதனால் நீங்கள் இப்படி போடாமல் இந்த வலை நீங்கள் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. கவர் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கை உள்ளுக்குள்ளே நீங்கள் கவரை விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வலையில் இருக்கு இல்லையா, வல்லைங்க எல்லாமே எடுத்துக்கலாங்க. எல்லா வல்லை ஒட்டுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் வலையில் போகிற மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். ஒரே ஒரு 2 டைமில் நீங்கள் அப்படியே வலையில் சரன்னு மேலே ஏற்றிக்கலாங்க. கையும் வலிக்காது, அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு வலையில் கூட உடஞ்சே போகாது. இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நீங்கள் கலட்டினா கவர் போட்டு கலட்டிக்கலாங்க. இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அகல் விளக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் தீப எண்ணெய் அப்படிலாம் நீங்கள் விளக்கெண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீப எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரூ காஃபி தூள் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்டு காஃபி தூள் இருந்தாலும் சரிங்க, எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ப்ரூ காஃபி தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே நீங்கள் பச்சை கருப்பு பாதிகளுக்கும் மட்டும் நீங்கள் கையால் நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துட்டு விளக்கில் நல்லா கலக்கி வச்சுங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு திரி ஒன்று எடுத்துக்கோங்க. திரி எடுத்துகிட்டு அந்த விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, ஃபுல்லாக நீங்கள் நல்லா நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு எப்பவும் போல் விளக்கு ஏற்றி நீங்கள் விட்டுக்கலாங்க. இது எதுக்காக நீங்கள் பார்த்து, நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு ஆலோட் ஒத்துக்காதுங்க. ஆலோட் ஏற்றினா ஒரு சிலருக்கு அலர்ஜிலாம் ஏற்படும். அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை ரொம்ப ஈஸியாக இயற்கையாகவே நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டா போதுங்க. வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு கொசு கூட வரவே வராது. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப எஃப்டும் ஒர்க் ஆகுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு வடிகட்டி ஒன்று இருந்தால் போதுங்க. 2 மாதம் எரியிற கேஸ் ஸ்டவ்வுமே 3 மாதம் எரிய வைக்கலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் 2 பக்கம் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அந்த கேஸ் பர்னர் மேலே எல்லா வாட்டர்லையும் எரிதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நெருப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கம்மியாக இருந்தான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நான் பார்க்கும்போது பாருங்கள், எல்லா வாட்டர்லையும் நெருப்பு எரியுது, ஆனால் ரொம்ப நெருப்பு கம்மியாக எரியுதுங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு கிடையாதுங்க, பர்னர் அடுப்பு தாங்க. பர்னர் பாருங்கள் எடுத்துருக்கேன். இப்போ நான் பாருங்கள் பர்னர் திருப்பி காமிக்கிறேன். இது மேலாலம் எந்த அழுக்கு படிஞ்சிருக்கு நீங்கள் பாருங்கள். இந்த அழுக்கு படி என்னாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை அடைஞ்சிட்டே வருங்க. அந்த ஓட்டை அடையும் போது நெருப்பு தீ ரொம்ப கம்மியாகும். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ட்டுமே ரொம்ப வேஸ்ட்டாக போகும். அதனால் நீங்கள் கேஸ் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. பவுலுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு பர்னர் நீங்கள் தலை திருப்பி வச்சுக்கணுங்க. தலை திருப்பி வச்சு பின்னாடி ஒரு வடிகட்டி அந்த பர்னர் மேலே அப்படியே நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சால்ட் அந்த வடிகட்டில் சேர்த்துட்டு இந்த பர்னர் மேலே நல்லா நீங்கள் சலிச்சு கொடுங்க. இந்த உப்பை நீங்கள் கையாலும் போடலாம், ஆனால் கையில் போட்டால் எல்லா பக்கம் போகாதுங்க. இது போல் நீங்கள் சலிச்சு கொடுத்தா மட்டும்தாங்க அந்த பர்னர் மேலே எல்லா பக்கம் போகுங்க. இப்போ நம்ம இன்னொரு பர்னர் எடுத்து வச்சுட்டு அதே போல் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு அதே போல் நம்ம சலிச்சு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தோசை மாவுக்கு சேர்க்கக்கூடிய ஆப்பஸோட 1 டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துட்டு இது கூடவே நீங்கள் முகத்துக்கு யூஸ் பண்ணுற பவுடர் 1 டீஸ்பூன் போல் நீங்கள் டேரெக்டாக அப்படியே நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இது எல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் போல் நார்மல் தண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. தண்ணி நீங்கள் இந்த கப்புக்குள்ளே நீங்கள் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இது எல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல் விம்ஜல் நீங்கள் சேர்த்துக்கணுங்க. ஒரு வேளை விம்ஜல் இல்லைன்னா உங்ககிட்ட துணி பவுடர் அப்படி இல்லைனா ஷாம்பு 2த்துல எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி விம்ஜல் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன்.
எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேல் நல்லா நுரைச்சி வந்துருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கை வச்சு பர்னர் நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. அந்த பர்னர் மேலே இந்த லிக்விட் ஃபுல்லாக நல்லா பண்ணுங்க. அதனால் நீங்கள் கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இதை அப்படியே நீங்கள் விட்டுருணுங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இந்த தண்ணிக்காய் ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பர்னர் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் கலக்கிக்கோங்க. அந்த தண்ணிக்குள் நல்லா கலக்கி விட்ட பின்னாடி ஒரு சாஃப்டான நார் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை தொட்டு நீங்கள் 2 பக்கம் நல்லா நீங்கள் தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது எல்லா பக்கம் அழுக்கு வந்துடுங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் அழுக்கு அந்த ஓட்டைக்குள்ளே அடைச்சிருந்தாலும் அது ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. இதனால தாங்க கேஸ் ஸ்டவ் ரொம்ப கம்மி நெருப்பாக இருந்துட்டு நிறைய கேஸ் ஸ்டவ் வேஸ்ட்டாக போகும். அதுவும் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு 2 மாதம் 3 மாதம் கேஸ் ஸ்டவ்மே திடீர்னு ஒரே ஒரு மாதத்தில் காலியாக போயிருங்க. அதுக்கு காரணம் இதுவாக தாங்க இருக்கும். இப்போ நம்ம 2 பர்னர் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சு பின்னாடி தண்ணியில் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாங்க. க்ளீன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு துணி ஒன்று எடுத்துக்கும். துணி வச்சுட்டு இந்த துணி எடுத்துட்டு நீங்கள் இந்த பர்னர் ஈரப்பதம் இல்லாததுக்கு நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் கேஸ் ஸ்டவ் பர்னர் நம்ம நல்லா தொடச்சி அடிச்சுங்க. தொடச்சி முடிச்சு பின்னாடி நான் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் மேலே பர்னர் கொண்டு போய் போட்டுட்டு கீழே மேலே 2 பக்கம் நம்ம ஆன் பண்ணிக்கலாங்க. ஆன் பண்ணிவிட்டு 2 பக்கம் அடுப்பை நீங்கள் பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்ச பின்னாடி நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ப்ளூ கலரில் எரிய ஆரம்பிக்குங்க கேஸ் ஸ்டவ்வு. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் எரிய ஆரம்பிக்குங்க. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய தீயை எரிய ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக ரொம்ப கம்மி நெருப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப ஹை ஸ்பீடில் எரியுதுன்னா அந்த அடுப்பு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுங்க. அதுக்காக தாங்க ஹை ஸ்பீடில் எரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கினாலே போதுங்க. நமக்கு 2 மாதம் எரியுற கேஸ் ஸ்டவ்வுமே 3 மாதம் கம்பல்சரி வருங்க. இதனால கேஸுமே வேஸ்ட்டாக போகாது. இப்போ பாருங்கள் மேலே ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் எரிஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூ கலரில் எரிய ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.